ஹலோ டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎம் டுடே. இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குகையில் வந்து ஒரு பெரியவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிது. அந்த பெரியவர் வந்து அந்த குகையில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறாரு, அங்கே அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த குகையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பெரியவரே. வணக்கம் பெரியவரே. பெரியவர் உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ அந்த குகைக்குள்ளே போகலாம். இவர் தான் அந்த பெரியவர். இங்கே சித்தர்கள் கடவுளுடைய ஃபோட்டோலாம் வச்சுருக்குறாங்க. இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் வேறு இருக்குது. நிமிர்ந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு இங்கே உயரம் குறைவாக இருக்குது. இங்கே சமைக்கிறதுக்காக செங்கல் அடுப்பு செஞ்சு வச்சுருக்கிறாரு. பெரியவர் விளக்கு கொளுத்தி வச்சுருக்கிறாரு. உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் ரங்கநாதன். உங்க எத்தனை வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த குகையில? இங்க நான் இருக்கேன். அப்போ இருந்து இங்கே தான் இருக்கணும். எங்கே வெளியில் யாத்திரை போவேன். தேர் திருவிழானா ஒரே ஒரு தடவை அமர்நாத் யாத்திரைக்கு போயிட்டு வந்தேன். கார்கில் சண்டையும் போதெல்லாம் அங்கே தான் இருக்கேன். ஜம்பு லைனில் அமர்நாத் போயிட்டு வந்தேன். அதோட சரி. உங்களுக்கு சொந்த ஊர் எது பெரியவரா? நான் இதே ஒரு பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கு தான் புது வாணிங்குளத்தெருன்னு பேர் வாழ்ந்தேன். ஏன் அங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ வருஷமா இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அதான் நான் குடும்பத்தை எல்லாம் பிரிஞ்ச பிற்பாடு இங்கே வந்துட்டேன். 97 வரைக்கும் தான் எல்லாரும் வாழ்ட்டேன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் கசப்பு கஷ்டம் வந்து நான் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பிரிஞ்சுட்டேன். சரி எங்கே போகிறது ஆனால் அதே எங்கே போகிறது தற்கொலை பண்ணிக்கிறத விட ஏதோ இந்த ஒரு மகான் வாழ்ந்த இடத்துலையாவது ஒரு விளக்கேற்றிங்கன்னு உள்ளூர்லேயே இருக்கலாமேன்னு தான். இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது போயிடலாம். எல்லாத்த விட அண்ணாமலை நினைச்சாலே முக்தி. உங்களுடைய சொந்தக்காரங்களாம் வந்து உங்களை பார்க்குறாங்களா? பார்த்தா பேசுவாங்க, கூப்பிட்டா பேசுவாங்க, போனா பேசுவாங்க. காவி கட்டிட்டு பிற்பாடு சொந்த பந்தம் பாசத்துக்கெல்லாம் இடம் இல்லை. பாசமாக பட்டதுக்கு பாரிக்கும் ஆறினேன்னு பாசம் பந்தத்துக்கெல்லாம் இடம் இல்லை. காவி உத்திரேசம் கட்டிட்டு பிற்பாடு இறைவனே நமக்கு சொந்தம், இறைவனே உறவு, இறைவனே எல்லாம் அப்படின்னு போகணும். சொந்த பந்தம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பாசம், நன்றி, கோபம், குரோதம் எதுவுமே இடம் இல்லையா. எல்லாம் நெருக்கதியாக கிடக்கும். அந்த நெருக்கதியான சூழ்நிலை வரும்னா இறைவன் நம்மளை ஆட்கொள்வார். நீ அவங்கள இவங்கள நம்பி இருந்தால் அவர் வரமாட்டார். சரணாகதி அடைஞ்ச பாடுதான் அவருடைய வழி. அவர் நமக்கு கருணை காட்டுவார்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி குகையில் அந்த காலத்தில் மகான்கள் பாசபந்தத்தை சுகதுக்கெல்லாம் மறந்து இந்த மாதிரி தன்னந்தன்மையில். நீங்கள் இருந்த அந்த பூர்வீக சொத்தெல்லாம் விற்றுட்டு தான் இங்கே வந்தீங்களா? ஆமாங்க. கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே ஒரு 10 பேர் சாமிங்களை கூட வச்சுக்கணும். இங்கேயே சமைச்சு போட்டு சாப்பிட்டுக்கணும். முடியாத வயசானவங்களுக்கு தான் அடைக்கலமாக கொடுத்து வச்சிருந்தேன். அந்த பணமும் காலியான பாட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்க. அப்புறம் இருந்த பாத்திரம் மண்ணெல்லாம் கூட எடுத்து கிடச்சிட்டு நான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் காவியை கட்டிக்கின்னு பிச்சை வாங்கி சாப்பிட்டுக்கணும். ரமணாசிரமத்தில் கந்தாசிரமத்தில் சாப்பிட்டுக்கின்னு அப்படியே இருந்தேன். அப்புறம் யோகிராம் மடம் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே தான் ஒரு வேளை சாதி போயிடணும்னு மத்தியானத்தில் நல்ல சாப்பாடு, நல்ல தயிர், மோர், பழம். சரி, அங்கே தான் சாப்பிட்டுன்னு வரேன் ஆரம்பத்துலேருந்து. பெரியவரை இப்போ வந்து எனக்கு இடத்த பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா பெரியவரை? சரித்திரம் பேர் போன இடம் ஐயா இது. வானகத்தி முனிவர் தபஸ் பண்ண இடம். வாரணாசி முனிவர் வண்ணாத்தி கோவையில் இருந்து தபஸ் பண்ணி வானத்தி அகத்தி பிரம்மாவுக்கு வழிவிட்ட மகான் வாழ்ந்த இடம் இது. அடி நம்மளுக்கே சுரங்கப்பாதை போகுது. அவர் சுரங்கப்பாதை போகுது. அப்போல்லாம் இந்த கோயிலை கட்டலையாம். அவர் காலத்தில் இருந்து இந்த கோவில அவர் தபஸ் பண்ண இடம். வண்ணாத்தி அம்மான்னு அண்ணாமலையாருக்கு கூத்தியாகும். அந்த அம்மா வாழ்ந்ததா கதை வரலாறு. அப்படி அந்த இடத்துல ஏதோ ஒரு தீபம் போட்டுன்னு நான் இங்கே வேறு எனக்கு மந்திரம் தெரியாது. இறை நம்பிக்கையோட சரி அந்த நம்பிக்கையிலேயே வாழ்கிறேன். அண்ணாமலையாருக்கு வண்ணாத்தி அம்மா ஒரு அம்மா வெப்பாட்டியாக இருந்தாங்களாம். அந்த அம்மா வாழ்ந்ததாக ஒரு வரலாறு. அதுக்கடுத்து வானகத்தி முனிவர்னு தபஸ் செய்த இடம்னு சொல்லுவாங்க. பிரம்மா மேலே அன்னப்பட்சியாக போகும்போது இந்த மேகமெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருந்தால் பறக்க முடியாத இவர்
12 வருஷம் தபசு யோகம். அப்புறம் ஆதி அருணாச்சல கோயில் கட்டலை. இந்த ஆதி அடிநாமலை கோயில் தானே, அந்த அருணாச்சலத்தை சுரங்கப்பாதை பண்ணிக்கிட்டே போயிட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். இவருடைய தப வலிமையில் அந்த மேகத்தெல்லாம் கலைச்சி விட்டாராம். அதனால் அவருக்கு வானகத்தி முனிவர்னு பேர். அவர் தபஸ் செய்த இடம். இதனுடைய முழு வரலாறுலாம் தல வரலாறுன்னு புத்தகம் இருக்குது. இந்த வண்ணாத்தி கோகை பற்றினுடைய சிறப்பு வெளியீடு புத்தகம்லாம் இருக்குது. அந்த மணக்குள விநாயகர் தெருவில் ஒரு ப்ரெஸ் இருக்குது, அந்த கடையில் விற்கிறாங்க. அந்த வண்ணாத்தி அம்மா சிலையே இருந்தது தான் அந்த ரூமில். அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்து முஸ்லீம் கலவரம் வரும்போது பாய்ங்கெல்லாம் வந்து அதை உடச்சி போட்டாங்க. அப்புறம் அந்த சுரங்கப்பாதையும் பல இங்கே அசம்பாவிதமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்க கோயில் சார்பாக வந்து மூடிட்டாங்க. இது கோயில் கண்ட்ரோல், அண்ணாமலையார் கோயில் சார்பாக இருக்கிறதுனால தான் இந்த இடம்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா இங்கெல்லாம் வீடு கட்டிட்டு இருப்பாங்களே, அதெல்லாம் தடுத்துன்னு 2 வருஷம் நான் இல்லைன்னா இங்கெல்லாம் கூட வீடு கட்டிருப்பாங்க. அதனால தான் இந்த மரம் வச்சு சந்தன மரம், செம்மரம், நெல்லிக்காய் மரம், இந்த செடிங்கெல்லாம் வச்சு விட்டேன். எதையும் பொழுதாக பார்க்கறதுனாலும் இந்த இடத்த ஒரு பராமரிப்பு பார்த்துக்கணும், ஒரு வேலை கேட்டுக்கணும். சாயந்தரம்னா வேலை கேட்டுக்கிட்டேன். அதான் நான் செய்கிற தபஸ். இறை நம்பிக்கையோடு கடவுளே இருக்கார். அவர் நினைவு முதல் செயல்பட எல்லாமே அவர் செயல் அப்படின்னு தான் எண்ணத்தில் ஓடுது. ஏதோ வாழணும். இன்றைக்கு அதை போச்சா, நாளைக்கு அதை போச்சா, பிறவி மீண்டும் பிறவா நிலைன்னுவாங்க. அந்த நிலை கொடுத்தா போகிறோம் இறைவான்னு நான் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்குவேன். அவர் கூட எப்போயாவது எனக்கு ஒரு அக்கறை வந்தால் அவருக்கு ஒரு அலங்காரம் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா அதுவும் செய்யாத விட்டு 2-3 மாதமாக ஒன்றுமே செய்யலை. இங்கே யாரும் வர்றது இல்லை. எப்பயோ ஒரு நேரம் வெள்ளக்காரங்களாம் வராங்க, வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த இடத்துக்கு வருவாங்களா ஃபாரினர்ஸு? ரஷ்யாவிலேருந்து வருஷம் 10 பேர்கிட்ட வராங்க. அவங்க குரு வாழ்ந்தாங்களாம் ஒரு காலத்தில். இதுக்கு முன்னாடி இந்த குகையில் வேற யாராவது வாழ்ந்துருக்குறாங்களா பெரியவரை? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் வாழ்ந்தாங்க. அதில் லாஸ்ட்டாக பரஞ்சோதி சுவாமிகள் பொள்ளாச்சிக்கார் ஒரு இருந்தார். அவர் எத்தனை வருஷமா இங்கே வாழ்ந்தார்? அவர் எனக்கு தெரிஞ்சு 7 வருஷம் இருந்தார். 7ஆம் வருஷம் அவர் இதே இடத்துல இதே கட்டில், அப்போ கட்டில் போட்டு படுத்திருந்தாரு. அப்பெல்லாம் புழுதிக்காடாக வெறும் புழுதி மண்ணாக இருந்தது. அவர் ஸ்மோக் பண்ணுவார். அந்த பழக்கத்தில் நாங்கள் வந்து போய் பார்த்துருந்தோம். அவரால் தான் இந்த இடமே எனக்கு அறிமுகமும் ஆச்சு. சரி, அவருக்கு செலவு பண்ணி அவர் ஜோதியான உட்பட அப்புறம் 2 சாதுங்க இருக்காங்க. யாரும் ஆனால் நிலையா இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் 6 மாதம் 3 மாதத்துல ஓடிட்டு வாங்க. இங்கே பிடிக்காதவ எதுக்கோ போயிடுறாங்க. உங்களுக்கு முன்னாடி பரஞ்சோதி சாமியார் இருந்தாரா? அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? அதுக்கு முன்னாடியும் பல மகான்கள் சாமிங்க வாழ்ந்தது தான் இது. ரமணர் கூட ஒரு காலத்துல இங்க வந்து தங்கிட்டு இங்க இடம் செட் ஆகாதான் பாதாள லிங்கத்துல போய் உட்காந்தாராம். உள்ள கோயில் உள்ள பாதாள லிங்கம் இருக்கு, அங்கேயும் பிடிக்காததான். அப்புறம் கந்தாசிரமம் போய் மேல இதுக்கு மேல இருக்கு, அங்க தங்கி இருந்தாரு. காலங்காலமா இது தபயோகிகள், சாது, சன்னியாசி, பரதேசிங்கம் இது வாழறதுக்குன்னே இந்த இடம் இருந்திருக்கு. இப்போதைக்கு இந்த பாவி எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. ஏதோ இவ்வளோ நாள் ஓட்டிட்டேன். இனிமே எப்படியும் இங்கேருந்து உங்களை போக சொல்கிறாங்களா? எல்லாம் போயிடுங்க, பயப்படுறாங்க. வேற எதுவும் ஒன்றும் இல்லை, ஏதோ ஆயிடுச்சுன்னா நான் சரி நமக்கு வயசாயிடுச்சுக்கு இறங்க முடியல, சோம்பேறித்தனம் வருது. ஆகிறதுக்கு யோகிராம் போய் சாப்பிட்டு வருவோம். கிண்ணம் எடுத்துன்னு போய் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கணும், சாப்பிட்டு பார்த்து அப்படிங்கிற. சரி இனிமேலும் போதும் வாழ்ந்தது இந்த இடம், போயிடலான்னு ஒரு எண்ணத்துல இருக்கேன். அதுக்குள்ள எனக்கு இந்த பாறை இந்த இடத்துல அமைக்கணும் கூட இப்படியே ஜீவ சமாதி ஆகிட்டா கூட நல்லா இருக்கும். மண்ணில் போட்டு போதிக்கிட்டு பாறையிலேயே அடக்கும். இந்த இடத்துலயே ஒரு அடைகளானா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயாராகிறேன். இறைவன் தீர்ப்பு எப்படியோ அவர் தான் முடிவு எடுக்கணும், நான் ஒன்றும் சொல்றேன். வாங்க, இப்போ வந்து இந்த குகைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு சுரங்கம் இருக்கிறதா பெரியவர் கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. பாதை வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க. ஆள் இருக்கு, அண்ணாமலை பார்த்துங்க வழி பண்ணிங்க. எனக்கு பண்ணிங்க உங்களுக்கு புது இடம் பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் முழுக்கவே ஈரமாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து மழை தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த வழியாக தான் அதுக்கு அந்த சுரங்க பாதைக்கு சாவி. அதுனா மரம் மாதிரி ஒன்று இருந்தது. கண்டு மாடு. வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம்.
அலிபாபா கோவை மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்குங்க. குகைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இது வழியாக தான் அதுக்கு சுரங்கம் வழி பாதை. அந்த அண்டர் கிரவுண்ட் திறக்கிறதுக்கு இது வழியாக இங்கே திறவுகோள் மாதிரி, அதுக்கு பேர் என்ன, பாறையிலே மரம் மாதிரி இருந்தது. அதை முறுக்குனா இந்த பக்கமும் இந்த பக்கமும் எந்த பக்கமும் ஞாபகம் இல்லை. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இதுதான் எல்லாம் மூடிட்டாங்க. பாறை வச்சு அந்த பாதையை அடைச்சிட்டாங்க. சுரங்கப்பாதைக்கு போகிற வழி கிடையாது. இதெல்லாம் மாடெல்லாம் அப்படியே தாஜ்மஹால் மாதிரி. இந்த இடத்துல இருந்த குகையோட வழியை வந்து மூடிட்டதா பெரியவர் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கூட ஈரமாக இருக்குங்க பாறையே. இந்த வழியாக தான் ஒளி வருது, தண்ணி தான். இந்த இடத்துல தான் அந்த சுரங்கப்பாதைக்கு போகிற வழி இருந்துச்சுங்களா? வழி இந்த பக்கம்லாம் இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த சுரங்கப்பாதைக்கு போகிறதுக்கான ஒரு சாவி இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த இடம் முழுக்கவே ஈரமாக இருக்குங்க. இந்த மாடத்தில் தான் அந்த திறப்போம். அதெல்லாம் சுரங்கப்பாதைக்கு வழி. இந்த வழி ஏதோ இருக்கீங்க பெரியவரை போவோம். ஆதி அருணாச்சலம் மூலஸ்தானத்துக்கே போகலாம். இங்கே இருந்தா அடிநாமலை கோயிலுக்கு உள்ளே போகலாம். இது வழியாக சுரங்கப்பாதை. ஓஹோ. அப்படி வாழ்ந்ததில் அந்த 12 வருஷம் அடையோகம்னு ஒரு யோகம். அது அந்த தபஸ் பண்ணும்போது மனுஷால பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு முகத்தில் மொழிக்கூடாதுன்னு அப்படி அந்த தபஸா அந்த முனிவரே அது பார்க்கக்கூடாது அப்படின்றதுனால சுரங்கப்பாதை பண்ணிட்டு போய் யார் கல்லையும் படாத டெய்லி அது ஆதி அருணாச்சலம் தரிசனம் பண்ணிட்டு வந்து இங்கே தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்ததா வரல. சின்ன வயசுல நான் பார்த்தேன். நான் 4வது படிக்கும்போது அப்போதான் இங்கே ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆனது. நல்லா கோயில் சார்பாக வந்து மூடிட்டாங்க. ஓகே, இந்த இடமே பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த இடத்துல தான் அந்த அம்மா சிலையும் இருந்ததுதான். இதுக்கு நேரம் இந்த இடத்துலங்களா அண்ணாத்தி அம்மான்னு அழுக்கு மூட்டை துணி மூட்டையோட ஒரு அம்மா சிலை இருந்தது. அது இந்து முஸ்லீம் கலவரும் போது பாய்ங்க தான் வந்து அதை உடச்சி போட்டாங்க. சரி வாங்க, நாம இந்த குகையை விட்டு வெளியில் போயிடலாம். இறங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு மாடம் இருந்ததா சொல்கிறாரு. ஏதாவது ஒரு இதுன்னா இந்த கல்லை தள்ளுனா அந்த வழியாக வெளியே விழுந்துடும், இது வழியாக வெளியேறிடும் அப்படின்னு சொன்னார். ஓகே வியூவர்ஸ், நாம் இந்த குகைக்குள்ளே வந்துட்டோம். வந்து முழுசாக நம்ம பார்த்துட்டோம். நீங்களே பாருங்கள், இதுதான் இந்த குகையோட முழு வடிவமைப்பு. இங்கே மழை பெஞ்சா தண்ணி ஒழுமா பெரியவரா? அது வந்து நல்லா இந்த இடத்துல 3 இடத்துல உள்ள ரூம்ல இருந்து வரும். 4 இடத்துல அப்படியே வெள்ளமாக வரும். இல்லை அங்கே தேங்கிடும். அந்த வாசப்படி ஓரமாக ஒரு ஓட்டல் பண்ணி தண்ணி வெளியேற்றிடுவோம். பிஸ்துக்கும் காஞ்சிடும் தண்ணி. ஆனால் ஈரம் மட்டும் காய, இந்த ஈரம் காய ஒரு 2-3 மாதம் ஆகும். இங்கே தனியாக இருக்கிற பெரியவரா, ஏதாவது ஒரு பூச்சி போட்டு வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பார்க்க வேண்டியதான். பேப்பர்லாம் போட்டு படிச்சிடலாம். பிளாஸ்டிக் பேப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கே படுக்கிறதுக்காக வந்து ஒரு கொசு வேலை செஞ்சு வச்சுருக்குறாங்க. கீழே வந்து ஈரம் படாமல் இருக்கிறதுக்காக கீழே ஷீட்டு போட்டு வச்சுருக்கிறாரு. ஒரு சின்ன லிங்கம் ஒன்று இருக்குது, சங்கு கூட வச்சுருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா அவருடைய வேட்டி கட்டிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாரு. இந்த தரையெல்லாம் எப்படி பாருங்கள், இந்த மழை துளிகள்லாம் எந்த அளவுக்கு பனி மாதிரி தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த குகை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குகையில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி வந்து சொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த குகையோட சுவர் எல்லாமே ஈரமாக இருக்குது பாருங்கள். வர மாதிரி வந்துச்சு. இந்த வழியெல்லாம் தண்ணி அதிகமாக வந்ததாக சொல்கிறாங்க. விடுற அன்னைக்கு இந்த இடத்துல ரொம்ப வெள்ளம் வந்து இந்த ஓட வழியாக அன்றைக்கு தான் அந்த கல். பாருங்க அந்த மழை துளிகள் எப்படி இருக்கு பாருங்க. இந்த குகை முழுக்குமே ஈரமாக தான் இருக்குது உள் பக்கத்தில். இப்போ கீழே இருக்கிறாங்க மக்கள்லாம், அவங்கெல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரங்களா? யாருமே நமக்கு சொந்தம். இப்போ கீழே இருக்கவங்க பேசல மாட்டீங்களா? ஏன் பேசாத?
பேசுவேன். ம் நான் அதிகம் யாருக்கிட்டே அந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன். ம் என்னன்னா என்ன அவ்வளோதான். இந்த 2-3 வீட்டுக்காரர்கிட்ட பேசுவேன். ம் தண்ணி இப்போ என்ன பிடிப்பேன். ஏதோ இப்போ சமயத்துக்கு இப்போ சாப்பாடு காலையிலேருந்து ராத்திரி சாப்பிட்டு வந்து படுத்துவேன். சாப்பாடுலாம் எங்கே போய் என்ன பண்ணுவீங்க? அதான் மடம் இருக்கு இல்லையா, மடத்தில் யோஜனம் சுரத்குமாரில் தான் வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அங்கே தான் ஒரு வேளை போஜனம், மத்தியானத்தில் சாது போஜனம்னு செய்கிறாங்க. சாப்பிட்டுக்கிறேன். மற்ற நேரம் ராவில் காலையில் சாப்பிட மாட்டேன். அந்த ஒரு வேளை சாப்பாடே போகிறோம். நல்ல அருமையான சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், நெய், பழத்தோட தலைவாழையால போட்டு சிறப்பாக செய்கிறாங்க அங்கே அடியார்களுக்கு. அதில் ஒரு 60 பேரில் நானும் ஒருத்தேன். 23 வருஷமா அங்கே தான் சாப்பிட்றேன். என்னைக்காவது நைட்டில் பசி எடுத்தா இங்கே வீட்டுங்களில் அந்த தெரு ராப்பிச்சு வாங்கி சாப்பிடுவேன். இப்போ கூட காலையில் ராத்திரி சாப்பிட்டு வந்து படுத்தேன். கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? கோயில் பக்கம்லாம் போவீங்களா? அங்கே நான் எங்கேயும் அதிகம் வேலையை சுத்த மாட்டேன். இதில் தான் நிமிர முடியும். எங்கேயும் நிமிர முடியாது. இங்கே அந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த குகையோட உயரமே எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு இங்கே வந்து உயரம் கம்மியான ஒரு இடமா இருக்கு. இந்த இடம் தான் நிற்க முடியும். ஒரு இடம் தவிர வேற எங்கேயும் நிமிர முடியாது. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு வெளிச்சமுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு விளக்கு கொளுத்தி வச்சிருக்கிறதால இங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு. இப்போ உங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களா பெரியவரா? இருக்காங்க ஐயா. எங்க இருக்கிறாங்க எல்லாரும்? இங்கே இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, ம் வேலூர்ல இருக்காங்க. ம் ம் இங்க வந்து யாரும் இல்லை. தூரத்து உறவுக்காருங்க. இப்போ இரவு முழுக்குமே இங்கே தான் இருப்பீங்களா? ஆமா சிவா, ரொம்பலாம் நான் இங்கே தான். இந்த மழைனால இப்போ கொஞ்சம் சங்கடமா இருக்குது. அதனால அவளுக்கு அடுத்து ரொம்ப வெளியில வந்துருங்க. ஓகே, நாம வாங்க இப்போ வெளியில போயிடலாம். உண்மையாகவே கஷ்டம் தான். இவர் தனியாக இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் மட்டும்தான் அந்த குகையில் இருக்கிறீங்களா? குகையில் ஒருத்தர் தான் இருக்கணும். ஆசிரமம் மடம்னா 10 பேர் கூட இருக்கலாம். குகையில் ஒருத்தர் தான் வாழணும். ஒருத்தர் மேலே இருக்கக்கூடாது. அப்போ தான் அது ஒரு அந்த வைப்ரேஷன். எப்படி இதில் இந்த எந்த ஒரு வசதியுமே இல்லை, எப்படிங்க நீங்கள் இருக்கிறீங்க? என்ன வசதி வேணும்? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது 3மே கிடைக்குது. யோகிராம் சுமாரில் டெய்லி மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடுவேன். தண்ணி வேணும்னா கொடுத்துட்டு வரேன். கொடுக்க இடம் வச்சுற கொடுக்குறாங்க. வேறு என்ன வேணும் அடியே? ஓகே டியர் வியூவர்ஸ், குகைக்குள்ளே வந்து நம்ம பெரியவரை பார்த்தாச்சு. பார்த்து அவர்கிட்ட பல கேள்விகள், சந்தேகங்கள்லாம் நம்ம தீர்த்துக்கிட்டோம். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎம் டுடே. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நன்றி பெரியவரை.